இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரேவதி எப்படி இருக்கா? அதான் ரொம்ப பயந்துட்டே இருந்தா. ஆமாப்பா, ரேவதி தான் ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்காப்பா. சரி, நான் வந்து அவளை பார்க்கறேன்னு சொல்லுங்க. சகல, எப்பா நீ அவசரப்பட்டீங்க வந்துடாதப்பா. அத்தை உன் மேல கொலவரியில இருக்காங்கப்பா. கோவில்ல இருந்து இங்க வந்ததும் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் தள்ளி விட்டு நாசம் பண்ணிட்டாங்கப்பா. நீ ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு பயங்கரமா கத்திட்டாங்கப்பா. போதாதுக்கு வீட்லயே ஒண்ணு இருக்க சின்னத்தை பயங்கரமா ஏத்தி விடுதுப்பா. அதனால இப்ப நீங்க வர்றது சரியா இருக்காதுப்பா. அவங்க கோபம் கொஞ்சம் குறையட்டும்பா. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், அப்புறம் நீ வாயா. இல்லைங்க, அதான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல. இதுக்கு மேல அவங்க புதுசா கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? எது நடந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ரேவதி நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருப்பா. நான் வந்து பேசினா கொஞ்சம் தைரியமா இருப்பாள்ல. சகல, நீ சொல்றதெல்லாம் சரிதாயா. ஆனா இங்க நிலைமை சரியில்லை. நீங்க வராம இருக்கிறதாயா நல்லது. ஏங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க இருப்பேன். சொன்னா கேளியா. சரி, நடக்கிறது நடக்கட்டும். ஆண்டவன் விட்ட வழி, நீ வாயா பாத்துக்கலாம். சரி. ஐயா, மயில் பேரனா ஃபோன் பண்ணிச்சு. ஆமா பாட்டி. நீ அங்க போக வேண்டாம் ஐயா. உன் அத்தைக்காரியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவ ரொம்ப கோபத்துல இருப்பா. நீ அங்க போனேன்னா உன்னை நல்லாவே நடத்த மாட்டாயா. கொஞ்ச நாள் போட்டும், அவ கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அப்புறம் போய் பார்த்துக்கலாம் ஐயா. அவ உன்னை பெருசா அவமானப்படுத்திடுவாயா. வேண்டாம். இல்ல பாட்டி, நான் ரேவதிக்காகவாது போய் தான் ஆகணும். அவன் கோயிலிருந்து போறப்பவே வருத்தமா தான் போனா. நான் போய் பார்த்தேன்னா கொஞ்சம் தைரியமா இருப்பா. ஒரு 4-5 நாள் போட்டும் ஐயா. அவ கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நீ போனேன்னா எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு தான் ஏன் சொல்றேன். இல்ல பாட்டி, நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேனே. நீங்க பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரியா.